அண்ணன் வைகோ அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது நான் தவறி பேசிய ஒரு வார்த்தைக்காக உடனடியாக தனது வருத்தத்தை பகிரங்கமாக வெளிப்படுத்தினார். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் கலைஞர் அவர்களை தாயுள்ளத்தோடு எனது விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அதன் பின்னரும் அண்ணன் வைகோ அவர்களின் கொடும்பாவியை எரிப்பது, அவருடைய உருவ பொம்மைகளை அவமதிப்பது, மதிமுக தொண்டர்களின் வீடுகளில் கல்லெறிவது, இப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபடுவது மிகுந்த வேதனையை தருகிறது. இந்த நடவடிக்கைகளை தலைவர் கலைஞர் அவர்கள் உடனடியாக தடுத்திருக்க வேண்டும் என்பது மக்கள் நல கூட்டணியின் எதிர்பார்ப்பாகும். இன்னும் தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் அண்ணன் வைகோ அவர்களை மிக கடுமையாக விமர்சிக்கிற ஒரு அவலம் தொடர்கிறது. அதிலும் குறிப்பாக அவருடைய பூர்வீகமான தாய்மொழியை சுட்டிக்காட்டி அந்த அடிப்படையில் அவரை ஒருமையில் விமர்சிக்கும் போக்கு கடுமையாக பரவி கொண்டிருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்கள் அரசியல் நாகரிகம் மிகுந்த மிகவும் முதிர்ச்சியடைந்த ஒரு மூத்த முதுபெரும் தலைவர் என்பதை தமிழகம் அறியும். இந்த நிலையில் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு வெளிப்படையாக வேண்டுகோள் விடுத்து அண்ணன் வைகோ அவர்கள் விடுத்த அறிக்கையை ஏற்றுக்கொண்டு இந்த விமர்சனங்களை தடுப்பது அவருடைய தார்மீக கடமை என்பதை விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலும் மக்கள் நல கூட்டணியின் சார்பிலும் சுட்டிக்காட்ட விழைகிறோம். அண்ணன் முத்தரசன் அவர்கள் சொன்னதைப் போல திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த பேச்சாளர் ஒருவர் அண்ணன் வைகோ அவர்களின் குடும்பத்து பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசியதாகவும் அறிகிறோம். நாகரிக வரம்புகளை நாம் மீறக்கூடாது. திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நாம் இதை சுட்டிக்காட்ட தேவையில்லை. ஏனென்றால் அண்ணன் வைகோ அவர்கள் அந்த பாசறையில் வளர்ந்தவர். ஆகவே எந்த சூழலிலும் நான் அப்படி ஒரு உணர்வு கொண்டவன் அல்ல, சாதி உணர்வு கொண்டவன் அல்ல. எந்த உள்நோக்கத்தோடும் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தவில்லை. என்னுடைய பேட்டியில் பேசிக்கொண்டிருந்த அந்த பேச்சின் வீச்சில் வேறொரு அர்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக நான் சொன்ன அந்த வார்த்தை இப்படி புரிந்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்பட்டு விட்டதே என்பதற்காக நான் வெட்கப்படுகிறேன். இதனை நான் மிக பெரும் தவறாக கருதுகிறேன். என் வாழ்நாள் குற்றமாக நான் உணர்கிறேன். எனவே அண்ணன் கலைஞர் அவர்கள் தாயுள்ளத்தோடு இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பகிரங்கமாக அண்ணன் வைகோ அவர்கள் வருத்தம் தெரிவித்த பின்னர் அவருக்கு எதிராக இப்படிப்பட்ட விமர்சனங்கள் வெளியாவதை தலைவர் கலைஞர் அவர்கள் தடுக்க வேண்டும் என்று மக்கள் நல கூட்டணியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்.